சட்டமன்ற கூட்டம் முடிந்த பிறகு இன்னைக்கும் விஜய் அவர்கள் தன்னோட இரண்டாவது சுற்று பயணம் அப்படிங்கிறத தொடங்கி இருக்காரு. IUML ஆபீஸ்க்கு போறாரு, காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போறாரு, விசிக அலுவலகத்துக்கு போறாரு, CV சண்முகம் அவர்களை பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம பேசுற நேரத்துக்கே அவர் பயணங்கள் அப்படிங்கிறத தொடங்கி இருப்பாரு. இதற்கு இடையில ஒரு பெரிய சதி திட்டம் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக திமுகவால திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அதை முன்கூட்டியே ஸ்மெல் பண்ணி அதை முறியடிக்கக்கூடிய வேலையும் ரொம்ப கணக்கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்கார். என்னதான் நேற்று போய் அவர் ஸ்டாலின் முன்னாள் கொளத்தூர் MLA ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாலும் சரி, இல்ல இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் சேப்பாக்க MLA உதயநிதியை சந்திச்சாலும் சரி, திமுக காரர்கள் சிரிக்க 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 வேலையை முடிச்சிருவாங்க. ஒருத்தனை விஷம் கொடுத்தும் கொள்ளலாம், வெள்ளம் கொடுத்தும் கொள்ளலாம் அப்படிங்கிற நேரத்துல வெள்ளம் கொடுத்து கூட கொல்லக்கூடிய நபர்கள் தான் திமுகவினர். சிரிச்சுக்கிட்டே பின்னாடி விஜய் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறதையும் ஈடுபட்டாங்க. அதை முறியடிச்சிருக்கார். அதோட அதிமுகவினருக்கு 3 முதல் 5 அமைச்சர்கள் வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்குது. அதுல நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம பேசணும். ரைட், எல்லாத்துக்கும் முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு விவகாரத்தை பேசிடுவோம். யூடியூபர், அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த திமுக ஆட்சியோட அதிகார கொடூரமான பிடியில பாதிக்கப்பட்ட நபர்ல முதன்மையானவர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம இவங்க எல்லாம் கருத்து சுதந்திர புலிகள் மாதிரி திமுக காரங்க பேசிக்கிட்டு திரியிறாங்க. விஜய் ட்விட்டர் கணக்கெல்லாம் முடக்க சொன்னார் அப்படி இப்படின்னு வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் இருந்ததுன்னா கக்கூஸ்வாலி அள்ளிக்கிட்டு போற அளவுக்கு தான் இவனுங்களோட ஆட்சியில கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டு வடை சொல்றாங்க போல இருக்கு. அதாவது ஒரு போலீஸ் கமிஷனர், சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் திட்டமிட்டு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் அவரை மாத்திருச்சு. போற அன்னைக்கு எக்ஸ்ட்ரா டைம் டியூட்டி பார்த்து போற போக்குல ஒரு குண்டாஸ் போட்டு போறாருன்னா அவருக்கு எவ்வளவு வன்மை இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா நிறைய போலி என்கவுண்டர் வழக்குல அருண் ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு தொடர்ந்து பேசியிருந்தவர் சவுக்கு சங்கர். மறுபக்கம் திமுகவினருக்கு இதெல்லாம் கவலையே கிடையாது. நமக்கு எதிராக எவன் பேசினாலும் பிடிச்சி உள்ள போடு, போலீஸே அடியாளம் மாதிரி தான் வச்சிருக்கேன், இந்தா பிடிச்சி அடி, இந்தா சுடு, ஈச்சவா எவனா தான் சுடு, கொஞ்சம் எவனாவது வெளியில பப்ளிக்கா தெரிஞ்சவனா இருந்தானா அவனை கை கால அடிச்சு விட்டுரு, பத்திரிகையாளனா இருந்தா பிடிச்சி குண்டாஸ் மேல குண்டாஸ் போடு. இப்படிதான் இவங்களோட கருத்து சுதந்திர கருணாநிதிகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு விடுதலை ஆவார், உடைக்கப்படும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அதோட அவருக்கு உடல்நிலை மோசமடைஞ்சு மறுபடியும் மருத்துவமனையில சிகிச்சை நடந்துச்சு. 3 நாள் சிகிச்சைகளுக்கு பிறகு சவுக்கு சங்கர் மறுபடியும் சிறையிலையும் அடைக்கப்பட்டார். இந்த செய்திகள் பெருசா வெளியில வரல. ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாரு, மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப புழல் சிறையில தான் இருக்காரு. மருந்து மாத்திரைகளோட தயவோட தான் இப்பவும் அந்த காலம் அப்படிங்கிறது ஓடுது. நம்ம அரசு மருத்துவமனைகளோட தரம், அதோட மருந்து, சிறை மருத்துவமனையோட தரம்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நீ போய் டாக்டர் கிட்ட நின்னாலே போதும், உன்ட என்ன பிரச்சனை எல்லாம் கேட்க மாட்டாங்க. பாராசிட்டமலை எழுதி பாக்கெட்ல போட்டுருவாங்க, இந்தா ஓடு, சளி இந்தா, ஜுரம் இந்தா, ஒண்ணுமே நீ சொல்லாம நில்லு அதுக்கும் இந்தா. அப்படிதான் அவருக்கான வைத்தியம் அப்படிங்கிறதுமே ஓடும். பெரிய அளவுல சிறந்த வைத்தியம் கொடுக்கறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரி, இப்ப இந்த ஆட்சி தான் மாறிடுச்சே, வெளியே வந்துருவாரா அப்படின்னு பார்த்தா ஒரு பிரபலமான யூடியூபர், பிரபலமான பத்திரிகையாளர் மூலமா சவுக்கு சங்கர் அவர்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சி அப்படிங்கிறதும் நடந்துச்சு. அந்த பத்திரிகையாளர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், அதை எதுக்கு நான் சொல்லிக்கிட்டேன். அவர் மூலமா ஃபர்ஸ்ட் பேசப்பட்ட போது சவுக்கு அவர்களை வெளியே கொண்டு வந்துடலாங்கிற ரீதியில தான் டிவிகே சார்பிலையும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா டிவிகேவை சேர்ந்த முக்கியமான ஒரு அமைச்சர் இப்ப இருக்கக்கூடியவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப வேண்டாம், கடைக்கிட்டு விடுங்க, நம்மளா பிடிச்சி உள்ள போட்டோம், திமுக தானே போட்டாங்க, சட்டப்படி என்னவோ வரட்டும், வெளியில வந்தா நமக்கு தான் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க, இதுல நம்ம தலையிடாம விட்டுருவோம், நம்ம சவுக்குக்கு பிரச்சனையும் கொடுக்க வேண்டாம், நம்ம சவுக்குக்கு சப்போர்ட்டும் கொடுக்க வேண்டாம், நம்ம நியூட்ரலா போயிடுவோம். சட்டம் என்ன சொல்லுதோ சட்டப்படி அட்வைசரி போர்டுக்கு, அறிவுரை குழுமத்துக்கு குண்டாஸ் போகட்டும், ஆர்கியூ பண்ணி வெளியே வரட்டும், இல்லைன்னா 1 வருஷம் குண்டாஸ் முடிஞ்சு வெளியில வரட்டும், நம்ம கட்டுக்காம விட்டுருவோம், நம்ம போட்ட கேஸா, அதனால நமக்கு ஒன்றும் பெருசா அதிருப்தி அப்படிங்கிறது வரப்போறது இல்ல, சவுக்கு விவகாரத்தை கண்டுக்காம விட்டுறதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப நடக்குது. அதனால சவுக்கு சங்கர் அவர்களுடைய விடுதலை அப்படிங்கிறது தாமதமாகலாம். அது அட்வைசரி போர்டுக்கு சீனியாரிட்டி படி தான் போகும். ஒரு குண்டாஸ் போட்டு என்ன 1 மாசம் தான் ஆகுது, 1 மாசம் உள்ளதான் ஆகும்.
அதனால எப்படியோ அட்வைசரி போர்டுக்கு போறதுக்கே ஒரு 4 மாசம் ஆயிடும். சவுக்கு சங்கர்கள் வெளியே வர்றதுக்கு குறைந்தது இன்னும் ஒரு 3 மாதமாவது பிடிக்கும். ஏன்னா இந்த அரசும் ஆதரவு அப்படிங்கறது கொடுக்காம கை விரிச்சிருச்சு அப்படிங்கிறத தகவலா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சவுக்கு இன்னும் ஒரு 100 நாளைக்கு வெளியே வர்றதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அவரோட உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றத்தை ஏதாவது நாடி வெளியில வந்தா மட்டும்தான் சாத்தியம். அதற்கான வேலைகளும் நடக்கிறதா தான் நமக்கு தகவல்கள் வருது. சரி, இப்ப என்ன சதி செஞ்சாங்க திமுக அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது டிவிகே ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு தான். 108 எம்எல்ஏக்கள் தான் அவர்கள் தரப்புல. அதுலயும் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டார். 107 சபாநாயகர் ஒண்ணு கழிச்சிட்டா 106. இந்த திருப்பத்தூர்ல ஜெயிச்ச எம்எல்ஏ பெரிய கருப்பன் அவர்களுக்கு எதிராக ஜெயிச்ச எம்எல்ஏ வந்து இப்ப ஓட்டு போடவும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஓட்டுல ஜெயிச்சாருங்கிறதால அந்த கணக்கு பார்த்தா 105 தான். அப்ப அவருக்கு இன்னும் அதிகபட்ச பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் தேவைப்படுங்கிறப்ப காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், திருமாவளவன் இவர்களெல்லாம் நம்பி இருக்க வேண்டிய சூழல். பட் இவங்களை நம்ப முடியுமா அப்படின்னா சும்மா சூப்பரா குளிபறிக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இதைதான் திமுகவும் செஞ்சிருக்கு. டார்ச்சல் கொடுத்துக்கிட்டே இருங்க, நிம்மதியா ஆட்சியை செய்ய இல்லாட்டி கவுத்து விட்டுறணும் அப்படிங்கறதுதான் திமுகவோட ஸ்கெட்சு. அதுக்காக தான் இவங்களை எல்லாத்தையுமே அனுப்பிச்சு விட்டது. இப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா டே ஒன்லயே ஆரம்பிச்சுட்டாங்க. வந்தே மாதரம் பாட்டாங்க, சட்டசபைக்குள்ள இதெல்லாம் அனுமதிக்க முடியாது, ஆச்சா போச்சான்னு. இப்ப பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் பதவி ஏற்றார்ல, அப்ப ஸ்டாலின் தான் முதல்வரா இருந்தாரு. அந்த பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் பதவி ஏற்கும் போதே வந்தே மாதரம் தான் பாடப்பட்டுச்சு. அப்ப எங்க போய் ஒளிஞ்சிங்க மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்களே? அன்னைக்கு உங்க வீரத்தை நீங்க காமிச்சிருக்க வேண்டியதானே. இப்ப வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது 2026 2025 கடைசியிலேயே பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு ஆர்டர் போட்டுச்சு, திருத்தப்பட்ட வந்தே மாதரம், அதாவது முழு சரணத்தோட இருக்கக்கூடிய வந்தே மாதரம் பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இப்ப இவங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாம மறுபடியும் நாங்க தான் வந்து ஆளுநருக்கு எதிராக அறுத்து தள்ளணும் அப்படின்னு இங்க வந்து வடகதை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காரணமா வைக்கிறாங்க. அது மாதிரி நிதி இல்ல, வெள்ளை அறிக்கை விடுவேன் அப்படின்னா வெள்ளை அறிக்கை காலங்காலமா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்லாம் இருக்கும்போது விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. பாருங்க, எப்பவுமே திமுக கஜானாவை தொடக்கி நக்கி வச்சுட்டு போறதுதான் பழக்கம். பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை விட்டுருவாங்க. இன்னைக்கு விஜய் அதை செய்ய போறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ பண்ண பித்தலாட்டம் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, திருமாவளவனை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும், முறைச்சதுக்காகவே 2 அடி அப்படிங்கிற லெவல்ல தான் அந்த கட்சிங்கிறது இருந்தது. இவர்களை நம்பி நாம ஆட்சி நடத்தி மறுபடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனுமதிச்சோம் அப்படின்னா ஸ்டாலினுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் நமக்கும் கிடைக்குங்கிறத உணர்ந்துதான் அதிமுக எம்எல்ஏக்களோட ஆதரவை நாடி இருக்கிறார் விஜய். அந்த அடிப்படையில தான் CV சண்முகம், SP வேலுமணி அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அப்படிங்கிறது இப்ப ஆதரவு கொடுத்திருக்கு. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குள்ள அவங்க உள்கட்சி பிரச்சனை இருந்தாலும் அதிகபட்ச உறுப்பினர்கள் இருக்கிறதால ஆதரவு கொடுப்பாங்க. இதுல 8 பேருக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கிறதும் கேட்கப்பட்டிருக்கு. டிவிகே தரப்புல 3 அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. இடையில ஏதோ 5ன்னு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். 3 முதல் 5 வரை அதிமுகவுக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இது கேரண்டியா நம்பலாம். இத்தனை கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டு நீங்க குட்டிகளாட்டா பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரே கட்சி பிஜேபி விட்டு வெளியில வந்துட்டேன்னு CV சண்முகனுக்கு அறிவிச்சாரு. எங்களுக்கு டிவிகே தவிர யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சதால இதுல பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. அதே நேரத்துல காமராஜ் அமமுக எம்எல்ஏ ஆதரவு தெரிவிச்சதால இன்னைக்கு அவரை கட்சியை விட்டு நீக்கிறதா டிடிவி தினகரன் அறிவிச்சிருக்காரு. ஒரே எம்எல்ஏ தான் அப்படிங்கிறதால அவருக்கு ஒன்றும் பெருசா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாயாது. அவரு இனிமே ஒரு சுயேட்சை எம்எல்ஏ அப்படிங்கிற கணக்குல ஆதரவு தெரிவிக்கலாம், இல்ல டிவிகேலையும் போய் இணைஞ்சிக்கலாம். பெரிய அளவுல பாதிப்பு இருக்காதுங்கிறதால திமுகவோட இந்த சதி திட்டம் அப்படிங்கிறத விஜய் முறியடிச்சிருக்கார் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். அதோட இந்த ரத்தன் பண்டிட் முதல்வரோட சிறப்பு அதிகாரியா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இது நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறதுக்கு உள்ளாகப்படுது. எந்த அடிப்படையில அவர் சிறப்பு அதிகாரியா நியமனம் செய்யப்பட்டாரு? ஒரு டிவிகேவோட செய்தி தொடர்பாளர், ஒரு ஜோதிடர், அந்த அடிப்படையில அவருக்கு கொடுத்திருக்காங்க. பட் அது எதோட அடிப்படையில கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் நமக்கு விவரம் வரும். எதிர்கட்சிகளோட விமர்சனம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த திமுக காரங்க அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம ஃபேக்ட் செக் பண்றேன்னு ஒருத்தன் யூடியூப்ல திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அயன் கார்த்திகேயன் அயன் பண்ண விட்டாங்க பாத்தீங்களா? திமுகவுக்கு எதிராக என்ன பேசினாலும் அது ஃபேக்ட் செக் பண்ணிட்டோம், அது பொய். ஸ்டாலின் விக்கு சூப்பரா இருக்குடா, அது ஃபேக்ட் செக் பண்ணிட்டோம், அது பொய். டே நான் உண்மையதான்டா சொன்னேன். ஓ, விக்க பத்தி சொன்னீங்களா? சரி சரி, அப்ப அது உண்மைதான், ஃபேக்ட் செக் பண்ணிட்டோம், இதை நீங்க போடலாம். திமுகவுக்கு எதிராக என்ன பேசினாலும் சரி உடனே அதை ஃபேக்ட் செக் பண்ணி ஃபேக்குன்றுவாங்க.
ஆனா திமுக காரன் எவ்வளவுதான் அவதூறியும் வதந்தியும் சன் டிவியும் கலைஞர் டிவியும் வச்சுட்டு பரப்பினான்னா அங்கெல்லாம் இந்த ஃபேக்ட் செக் யூனிட் போகவே போகாது. அப்படி ஒரு கேவலமான பழப்புக்கு ஒருத்தனை போட்டு மாசம் மாசம் மக்கள் வரி பணத்துல இருந்து சம்பளம் கொடுத்த நீங்க இந்த ரத்தன் பண்டிட்டை பத்தி விமர்சிக்கிறீங்க. பட் அதுல தப்பு இருந்தா நம்மளும் விமர்சிப்போம். இப்பதான் போட்டிருக்காங்க, எந்த அடிப்படையில போட்டிருக்காங்க, என்ன வேலை அவர் செய்ய போறாரு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து தான் நமக்கு தெரிய வரும். அப்படிங்கறதால கொஞ்சம் பொறுத்திருந்து அது சார்ந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறத வைக்கலாம். பட் அதிமுகவோட மோதல் அப்படிங்கிறது சாதாரணமா முடியாது போல இருக்கு. அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிற மாதிரி என்னன்னா, இந்த பிரிஞ்சிருந்த ஆட்கள் பெரிய அளவுல ஆதரவு கொடுப்பாங்க, கொறடா உத்தரவு இவங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி சட்டசபைக்கு வெளியில முழுசா கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், திரு வி.கே. சசிகலா இவர்கள் எல்லாம் இணையக்கூடிய ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற கோஷமும் இப்ப ஒளிய தொடங்கி இருக்கு. பட் அதை நோக்கிதான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்களோட கோரிக்கையாவே இருந்தது. பட் அதுல அப்ப நிறைவேறல. செங்கோட்டையன் இன்னைக்கு வேற இடத்துக்கு போய் அமைச்சராகவும் ஆயிட்டாரு. பட் இப்ப ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறது தோல்வியிலிருந்து கிளம்பி வரும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். நடந்தா நல்லது, நடக்குதான்னு பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம்.